ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/9/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதுனத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்காருங்க. 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு 2ஆம் இடமான அந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். கடைசி 10 நாள் அங்கே இருக்கார். இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க. புரட்டாசி 20 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது. நம்புங்கள் நாராயணனை. நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் துலாத்தில் இருக்கிறார். இவரை பொறுத்தவரையிலும் 12ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது செலவினங்களை காட்டுகிறது. தேக ஆரோக்கியத்திலோட குறைவு ஏற்பட்டு செலவு ஏற்படலாம், அல்லது தொழிலிலோ உத்தியோகத்திலோ ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். உங்கள் உறவினர்களோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ யாராவது வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்கள பார்க்குறதுக்கு நீங்கள் போகலாம். இந்த ராசி அன்பர்கள் செல்லக்கூடிய நிலை இருக்கும். அல்லது நான் அதெல்லாம் இல்லைங்க, ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர போகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவும் கண்டிப்பாக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதனுடைய நிலையை பார்த்தீங்க. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு கடகத்துக்கு வர இருக்கிறார். 8இல் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. சிறப்பு தான். 4இல் ராகு பகவான் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 12இல் இருக்கும் செவ்வாய் ராசிநாதனை பார்ப்பது என்பது சிறப்பு. 7க்குடைய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் 23 நாள் அதிகபட்சமாக இருக்கார். அதுக்கப்புறம் கடைசி வாரம் நீச்சம் அடைகிறார் கன்னியில் வந்து. 10க்குடைய சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 11ஆம் இடத்து அதிபதியான புதன் 11இல் 12 நாள் இருக்கார். 12ஆம் இடத்துல 19 நாள் இருக்கார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள், சஞ்சார நிலைகள் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த விருச்சிக ராசிக்கு
ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. அதுலேயும் இந்த அதிசாரம் பெற்ற குரு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார். தன்னுடைய சுயசாரத்தில் வந்து அமரப்போகிறார். அப்போது 2-5 குரு 9 உச்சம் பெறுவது, உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பது, தைரிய வீரியஸ்தானத்தை பார்ப்பது என்பது மிகவும் சிறப்பு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 21ஆம் தேதி வரைக்கும் இல்லை, மாதம் முழுவதுமே ஒரு சிறப்பான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்க முடியும். முதல்ல வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்ல ஒரு வெற்றி பெறும், நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், சூரியன் 10க்குடையவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. அரசு நிமித்தமாக ஒரு லோனுக்காக போகிறீங்க, இல்லை ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக போகிறீங்க, நீங்கள் எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம், தருணம் இது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். 7க்குடையவன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். சுக்கிரன் 7ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கலைத்துறையில், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள்லேருந்து டெக்னீஷியன்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏற்றமான ஒரு மாதம் இது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஏன் பத்திரிகை துறை, மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காதா? 11ல் இருக்கிறார் 12 நாள், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ பத்திரிகை துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கல்வி துறைகளில் பணியாற்றும் அன்பர்கள், ஏன்னா சூரியன் புதன் இணைவு இருக்குது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் உற்சாகம் நிறைந்த காலகட்டம். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி எதுவாக இருந்த போதிலும் அதில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இருந்து மற்ற அன்பர்கள் வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதம், நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், பத்திரப்பதிவு, பத்திரம் பதிகிறவங்க, எழுதுகிறவங்க, மற்றபடி அறிஞர்கள், விஞ்ஞானிகள், கதாசிரியர்கள், எழுத்தாளர்கள், கிரியேட்டிவிட்டி யாராக இருந்த போதிலும் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். 4ல் ராகு இருக்கு. இப்போது குரு பார்க்கறது ஒரு பலன், சுக்கிரன் பார்க்கறது இன்னொரு பலன். அப்போ 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார் என்று சொன்னால் பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சாத்தியம் இருக்கிறது. இல்லை புதுசே 4 வீலர் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இல்லைங்க, நாங்கள் வீடு பெயிண்ட் பண்ண போகிறோங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண போகிறோங்க, அலங்காரம் பண்ண போகிறோங்க, இப்படி வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படுத்துவீர்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்குது, ராகு இருக்குதுன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு ஸ்காலரோ கெய்டோ கிடச்சி நல்ல சிறப்பாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். அது மட்டுமல்ல, ராகு பிரம்மாண்ட நாயகன், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் தொழில் விஷயமாக, வேலை விஷயமாக வெளிநாடு போகிறீங்க, இல்லை உயர்கல்விக்காக வெளிநாடு போகிறீங்க, கண்டிப்பாக போகலாம், சாத்தியப்படும். குரு பகவான் 8ல் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒன்றுக்கு எப்படியாவது நீங்கள் காசு பணம் புழக்கம் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும்,
உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கார் சார், வக்ரமாக இருக்கார். அதனால் 4ஆம் வீட்டு பலனை செய்வார். கொஞ்சம் சில நேரத்தில் சுகம் உங்களுக்கே உங்கள் குடும்பத்தாருக்கோ சுகவீனம் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். ஆனால் குரு பார்வையில் இருக்குது. வண்டி வாகனங்கள் கூட ஒரு சிலருக்கு செலவு ஏற்படலாம். தாய்க்கு கூட தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடலாம். மற்றபடி இந்த 7க்குடையவன் 10ல் இருப்பது என்பது சூப்பர் சுக்கிரன். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கிடைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. அது மட்டுமா, சப்போஸ் அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா கூட அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போது பெண்களால் ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். ஆனால் 7ஆம் இடத்தை சனி பார்க்குது. நண்பர்கள்கிட்டேயோ இல்லை கூட்டாளிகள்கிட்டேயோ இல்லை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையோடு இருந்தது. மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலத்திற்கு அளவு இல்லை. வீடே கலகட்டும். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும். குறிப்பாக அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அது நிச்சயமாக பலன் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறீங்க, இல்லை சொந்த தொழில் பண்ணுறீங்க, நல்ல வருமானம் வருங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கலாம். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, அரசு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு இதிலெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க, அழகு ஒப்பனை நிலையம் வைத்திருப்பவர்கள், இந்த 4ல் ராகு இருந்து குரு பார்க்குது. எலக்ட்ரானிக்கல் குட்ஸ், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், லேப்டாப் கருவி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான காலம் நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்கு 26, 27, 28 புரட்டாசி தமிழ் தேதியைத்தான் குறிப்பிடுறோம். இந்த தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசிநாதன் 12ல் இருக்கிறதால முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், கந்தர் அனுபூதி படியுங்கள். நன்றி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.